இந்த 2026 வருஷம் வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்துல நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்க எல்லாருக்கும் என்னோட புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த வேளையில ஏசாயா 52:12 நான் வாசிக்கிறேன். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். என்னோட சேர்ந்து எல்லாரும் இந்த லாஸ்ட் பாட்டு வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார். இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இந்த வருஷத்துல அப்படியே நிறைவேற்றுவார். நான் என் கூட சேர்ந்து ஒரு பழைய பாட்டு, இந்த பாட்டை எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க. கர்த்தர் நம் முன்னே போகிறார், ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பராக இருக்கிறார். ஆண்டவர் மெய்ப்பர்னா யாரு? நம்ம அவருடைய ஆடுகள். ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கும். என்னோட கூட சேர்ந்து இந்த பழைய பாட்டை பாடுங்க. என் முன்னே போகிறாதல் மெய்ப்பராக காக்கிறார், போர்க்காரும் என்னை கைவிடாதே பாதை காட்டி போகிறார். முன் செல்கிறார் என் முன்னே சென்று போகிறார். மெய்ப்பர் சத்தம் அறிவே, அன்போடு பின் சென்றேகுவே. முன் செல்கிறார் என்னை சென்று போகிறார். மெய்ப்பர் சத்தம் அறிவே, அன்போடு பின் சென்றேகுவே. நம்ம பாடின இந்த பாட்டின்படியே நம்முடைய மெய்ப்பர் நமக்கு முன்னே இந்த 26 வருஷம் செல்கிற தேவனா இருக்கிறாரு. நம்ம ஒரு ஆடுகளா இருக்கிறதுனால அவரை பின்பற்றி நம்ம போறோம். இந்த வசனத்திலேருந்து நம்ம 2 காரியத்தை பார்க்க போறோம். முதலாவது காரியம், நமக்கு முன்னே செல்கிற ஆண்டவர். ஆண்டவர் நமக்கு முன்னே செல்கிறார், தி ஒன் ஹூ கோஸ் பிஃபோர். 2வது காரியம், ஆண்டவர் நமக்கு பின்னே செல்கிறார். நம்ம காக்கிற இஸ்ரவேலின் தேவன் நமக்கு பின்னே செல்கிறார், தி ஒன் ஹூ காட்ஸ் பிஹைண்ட். இந்த 2 காரியத்தை நீங்க பார்க்க போறோம். நமக்கு முன்னே செல்கிற ஆண்டவர், நமக்கு பின்னே காக்கிற ஆண்டவர், தி ஒன் ஹூ கோஸ் பிஃபோர், ஒன் ஹூ காட்ஸ் பிஹைண்ட். இந்த முதலாவது ஆண்டவர் நமக்கு முன்னே எப்படி செல்றான்னு பார்க்க போறோம். அதுல 3 காரியத்தை பார்க்க போறோம். முதலாவது, நம்மை வரவேற்கும் ஆண்டவர், தி லார்ட் ஹூ வெல்கம்ஸ். இந்த 2026 வருஷத்தை ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வரவேற்க வந்திருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தி லார்ட் ஹூ வெல்கம்ஸ். ஆண்டவர் நம்ம எல்லாரையும் வரவேற்றிருக்காரு. இந்த நம்முடைய ஆண்டவர் 24 வருஷத்துல இருந்தவர், 25 வருஷத்துல இருந்தவர். அதே ஆண்டவர் தான் இந்த 26 வருஷத்துலயும் நம்மளோட இருக்காரு. 27 வருஷத்துலயும் இருப்பாரு, 28 வருஷத்துலயும் இருப்பாரு. தொடர்ந்து எல்லா நாட்களையும் கர்த்தர் நம்மளோடு கூட இருப்பாரு. இப்ப பாருங்க, ஒரு மனுஷர்களாக நமக்குலாம் ஒரு டென்ஸ் இருக்கு. நமக்குதான் கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அதெல்லாம் இருக்கு. ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு எந்த காலமுமே இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஆதியும் அந்தமும் ஆனவர், பிகினிங் அண்ட் எண்ட். அவருக்கு தொடக்கமும் முடிவும் இல்லாத ஆண்டவர் இருக்கார். எல்லாமே தெரியும். நம்மளுடைய எதிர்காலங்கள் எல்லாம் அவர் கையில் வச்சிருக்காரு. இன்னைக்கு பழைய வருஷ பிரசங்கத்துல நீங்க கேட்டீங்க, நம்முடைய ஆண்டவர் எல்லாற்றையும் அறிந்தவர். சிங்காசனத்தின் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்மளோட ப்ளூ பிரிண்ட் அவுட் இருக்கு. நம்மளோட வருங்காலம் அவரோட கையில இருக்கு. அப்ப நம்மளோட எல்லா எதிர்காலத்தையும், வருங்காலத்தையும், நிகழ்காலத்தையும் அறிந்த கர்த்தர் நம்மளோடு இருக்கும்போது நம்ம கவலைப்படலாமா? நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இந்த 26 வருஷம் ஆண்டவர் நம்மள வரவேற்கிறாரு. ஆண்டவர் யாருன்னா, நம்மளுடைய தொடக்கத்தையும் அடக்கத்தையும் பார்க்கிறவரு. அவருக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாம் தெரியும். நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு இந்த 26 வருஷம் நம்மளை வரவேற்க வந்திருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, இந்த 25 வருஷத்தை ஆரம்பிச்சவங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு 26 வருஷத்துல இல்ல. தாம்பரத்துல எங்க அம்மா வீடு இருக்கு. அங்க எங்க அம்மா வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பிளாட்ஸ் இருக்கு, அபார்ட்மெண்ட். அங்க பாருங்க, 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ்க்கு ஒருத்தர் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்தவர் கேக் எடுத்துட்டு போயிட்டு 5th ஃப்ளோர்ல போய் கொடுத்துட்டு வந்திருக்காரு காலையில, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில. ஆனா சாயந்தரம் பார்த்தா ஒரு நியூஸ் வருது, அவர் இல்ல, ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க. பாருங்க, காலையில இருந்த ஒரு நல்லா நடந்து போய் அவர் கேக் கொடுத்துட்டு வந்தவர் சாயந்தரம் இல்ல. அவர் பேர் ராஜன் கிங்ஸ்லி.
பாருங்க ஒரு மனுஷனோட ஆயுசு நாள் எப்படி இருக்கு பாருங்க. மனுஷனோட லைஃப் எப்படி இருக்கு பாருங்க. காலையில இருந்தவங்க நல்லா இருந்தவங்க திடீர்னு செத்துடுறாங்க. எத்தனையோ பேர் ஆக்சிடென்ட்ல மரணத்தை பார்த்துருக்காங்க. எத்தனையோ பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க. எத்தனையோ ஆபத்துல மாட்டிட்டு இருக்காங்க. ஆனா கர்த்தர் இந்த 25ஆம் வருஷத்தை பார்த்து நம்மள இந்த 26ஆம் வருஷத்தையும் பார்க்க செஞ்சாருன்னா அது அவரோட பெரிய கிருபை. அப்ப இந்த 26ஆம் வருஷத்தை நம்மள எல்லாரையும் வரவேற்க வந்த ஆண்டவர் நம்மள ஜீவனோடு வச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். எதுக்காக நம்மள ஆண்டவருக்கு ஜீவனை கொடுத்து இந்த 26ஆம் வருஷத்தை பார்க்க வச்சாருன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கும். என்ன நோக்கம்னா, நம்ம இந்த உலகத்துல வாழும்போது ஆண்டவருக்கு ஒரு மகிமையா வாழணும். நம்ம வாழ்க்கை ஒரு ஆண்டவருக்கு ஒரு மகிமை தரணும். 2வது, நம்ம இந்த உலகத்துல வாழும்போது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தர வாழணும். 2 காரியம் தான். முதலாவது live to glorify God. 2வது live to gladden God. ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். live to glorify God, live to gladden God. அப்ப இந்த 2 காரியத்துக்காக மட்டும்தான் ஆண்டவர் நம்மள இந்த 26ஆம் வருஷத்தை பார்க்க வச்சிருக்காரு. இப்ப இந்த 2 நோக்கத்தையும் ஆண்டவர் நம்மள வரவேற்ற இந்த 2 நோக்கத்தை நீங்க எல்லாரும் நிறைவேற்றுவீங்களா? நம்மளோட வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிமை தர வாழ்க்கையா இருக்கணும். அதே போல நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தர வாழ்க்கையா இருக்கணும். நீங்க தாவீதோட வாழ்க்கையெல்லாம் நீங்க பாருங்க. தாவீது செஞ்ச அளவுக்கு சவுல் பெரிய பாவம் செய்யல. ஆனாலும் ஆண்டவர் ஏன் தாவீதை முக்கியப்படுத்துறாரு? தாவீதின் குமாரன் என்று சொல்றதுக்கு அவர் வெட்கப்படல. தாவீதை ஆசீர்வதிச்சதுக்கு என்ன காரணம்னா, தாவீது ஆண்டவரை அவ்வளவு அளவுக்கு அதிகமா நேசிச்சாரு. அப்ப எப்படி பைத்தியக்காரன் தரமா அவ்வளவு ஆண்டவரை நேசிச்சாரு தாவீது. அது மட்டும் இல்லாமல்ல, ஆண்டவரை கனம் பண்ணினாரு. ஆண்டவருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்க முடியும், ஆண்டவரை எப்படி கனப்படுத்த முடியுமோ அப்படி கனப்படுத்தினாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரை கனப்படுத்தி அவருக்கு கீழ்ப்பணிந்து வாழும்போது நிச்சயமா நம்ம இந்த நோக்கத்தை ஆண்டவருடைய நோக்கத்தை நிச்சயம் நிறைவேற்ற முடியும். ஆண்டவருக்கு மகிமையா வாழ முடியும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சந்தோஷப்படணும். என்னோட வாழ்க்கையை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படணும். என் பிரியமே, என் ரூபவதியேன்னு சொல்லணும். இவன் எனக்கு பிரியமானவன் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும். அப்ப நமக்கு ஆண்டவருக்கு மகிமையான வாழ்க்கையா, மகிழ்ச்சி தர வாழ்க்கையா இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த 26ஆம் வருஷத்துல உங்களையும் என்னையும் வரவேற்றிருக்காரு. எல்லாரும் கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம் எல்லாரும் இந்த வேலையில. அப்ப ஆண்டவர் நம்ம மேல வைச்ச கிருபை, நம்முடைய ஜீவன் அவருடைய பார்வைக்கு அருமையா இருந்ததுனால்தான் நமக்கு எவ்வளவு போராட்டங்கள் மத்தியில ஜீவனை கொடுத்து இந்த 26ஆம் வருஷத்தை பார்க்க செய்திருக்காரு. அது அவரோட பெரிய கிருபை தானே. யோசிச்சு பாருங்க, ஆண்டவருக்கு நம்முடைய வருங்காலமே தெரியும் அப்படின்னா அப்ப நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யோசிச்சு பாருங்க, சாதாரணமா ஒவ்வொரு வருஷத்துவக்கத்தையும் ப்ராஃபஸி சொல்லுவாங்க. அந்த ப்ராஃபஸில சும்மா அந்த மாதிரி சொல்லிட்டு போலாம். நான் அந்த மாதிரி சொல்லாம நம்ம வாக்குத்தத்தத்தை சொல்லி அதோட கண்டிஷனையும் சொல்றேன். நீங்க 2020ஆம் வருஷம் 2020ஆம் வருஷம் என்ன வாக்குத்தத்தம் சொன்னாங்க தெரியுமா? ப்ராஃபஸி சொன்னாங்க தெரியுமா? இது வந்து ஒரு கோல்டன் இயர்ன்னு சொன்னாங்க. ஆனா அந்த வருஷம் என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒரு கொரோனா இயர் நடந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்ப இந்த ப்ராஃபஸி அதெல்லாம் வந்து நீங்க நம்ப வேண்டாம். யார் உங்க தலையை மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஜெபம் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இதுல நிறைய நான் அனுபவிச்சிருக்கேன். அதுல ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன். நிறைய இருக்கு, நான் டைம் இல்லை, ஒரு காரியத்தை சொல்றேன். நான் 11th படிச்சுட்டு இருக்கும்போது தாம்பரத்துல இருந்தோம். அப்ப பல்லாவரம் சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். ஏசிஏ சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம். அது ஒரு நல்ல சீனியர் பாஸ்டர் தான் அந்த சர்ச் நடத்திட்டு இருந்தாரு. அப்போ ஒரு 2 நாள் ஸ்பெஷல் மீட்டிங் வச்சாங்க. திருச்சியிலேருந்து டாக்டர் ஆனந்த் இஸ்திரான்னு ஒருத்தர். அப்ப அந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு திங்கட்கிழமை எல்லாருக்கும் ஒரு அழைப்பு கொடுத்தாங்க. என்னன்னா, நீங்க இவர்கிட்ட வந்து குடும்பமா வந்து ஜெபம் பண்ணிக்கலாம்னு. அதுக்கு சொல்லவா வேணும்? தீர்க்க தரிசனம் தான் எல்லாமே ஓடுவாங்களே. அது மாதிரி அப்பா என்னையும் கூட்டிட்டு போனாங்க. எனக்கு வரதுக்கு இஷ்டமே இல்லை. ஆனா அப்பா ஃபோர்ஸ் பண்ணதுனால நானு, எங்க அம்மா, எங்க அக்கா 4 பேர் போய் காத்திருந்தோம். போனா அவ்வளோ கூட்டம் இருக்குது. ஃபேமிலியா அவர் ஒரு ஏதோ மினிஸ்டர் மாதிரி ஒருத்தர் உட்கார வச்சிருக்காங்க. பார்ட்டிஷன் பண்ணி ஒவ்வொரு குடும்பமா அவர்கிட்ட போறாங்க. நான் 9 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் காத்திருந்தோம். யோசிப்பாங்க, அவ்வளோ கூட்டம். இப்போ பல்லாவரத்துல இருந்தவங்க எல்லாம் அவங்க பேரை கொடுத்துட்டு போயிட்டு அந்த டைம்க்கு வந்துட்டாங்க. நாங்கள் தாம்பரத்துலேருந்து வந்தோம் ரொம்ப தூரம். அதனால அவ்வளோ நேரம் உட்காந்துருந்தோம். ஒரு தண்ணி கூட குடிக்காம, எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இங்க வந்து உங்களுக்கு நல்ல பாஸ்டர் அம்மா வந்து காஃபி கொடுக்குறாங்க, ஜூஸ் கொடுக்குறாங்க, சாப்பாடுலாம் கூட கொடுக்குறாங்க. ஆனா அங்க அப்படி இல்லை. அப்ப காலையில 9லேருந்து 2 வரைக்கும் அப்படியே உட்காந்துருந்தோம். கடைசியில 2 மணிக்கு எங்களை கூப்பிட்டாங்க. அப்ப போனோடனே அப்ப ஏற்கனவே பாருங்க, நான் 16 வயசு 11th படிச்சிருக்கேன். ரொம்ப டயர்டா இருந்தேன். போனோடனே அவர் முதலாவது ஜெபம் எனக்கு தான். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு பார்த்து, நீங்க சூசைட் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்றாரு. நான் அப்ப 16 வயசுல நான் இன்னைக்கு இருந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு வந்து குடும்பத்தோட பிரச்சனை, ஆண்டவரோட ரொம்ப நெருங்கி இல்லைனாலும்
அந்த காலத்துல நான் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கி இருந்தேன். எனக்கு வேற எந்த பிரச்சனையுமே இல்ல. ஒரு படிப்பு தான். படிக்கிறத விட நான் பைபிள் தான் ரொம்ப படிச்சேன். புக் படிக்கிறத விட. அப்ப ஆண்டவரோட ரொம்ப நெருங்கி இருந்த காலத்துல இந்த இந்த தீர்க்கதரிசனம் எனக்கு சொல்றாரு. நான் வந்து அவர்ட்ட சொன்னேன், இல்லையே நான் அப்படிலாம் நினைக்கலையேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் கேட்கிறாரு, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களான்னு. அது கேட்டு அவர் என்ன செய்ய போறாரு? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? அதுக்கு இப்ப யோசிச்சு பாருங்க. அவன் பண்ண தப்பு என்னன்னா, அத போய் அந்த அரேஞ்ச் பண்ண பாஸ்டர்ட்ட சொல்லியிருந்திருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி சொல்றாரு. அது சொல்லாம வந்துட்டேன். அது ஒண்ணுதான் நான் பண்ண தப்பு. பாருங்க, எனக்கு சிரிக்கிறதுனாலும் தெரியல, என்ன பண்றதுனாலும் தெரியல. அதுக்கப்புறம் நான் திருச்சியில தான் படிச்சேன் 4 வருஷம். அவர் வீட்டை தாண்டி தான் போவேன் பஸ்லலாம். ஒரு நாளும் அந்த பக்கம் நான் போனதே இல்லை. ஒரு ஆனந்த எஸ்தரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம்ன்றது ஒரு பொய்யா சொல்றாங்க. தயவுசெய்து பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்களை அது போல தப்பான இடத்துக்கு வழி நடத்தாதீங்க. யார்கிட்டயும் உங்க தலையை கொடுக்காதீங்க. தீர்க்க தரிசனம் எல்லாமே பைபிள்ல இருக்கு. வேதம் தான் தீர்க்க தரிசனம். அப்படி நீங்க ஜெபம் பண்ணணும்னா உங்களை நடத்துற மேய்ப்பர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவங்க தான் உங்க ஆத்துமாக்கு உத்தரவாதம். அவங்க உங்களுக்கு தீமை செய்ய மாட்டாங்க. அவங்க உங்க தலைமையில கை வச்சு பரவாயில்ல. அதை தவிர வேற யாருக்கிட்டையும் உங்க தலையை கட்டாதீங்க. இது போல நிறைய அனுபவம் இருக்கு. கட்ட சத்தமான இன்னொரு நான் சொல்றதுலாம் பாருங்க. அப்ப இந்த வருஷ துவக்கத்துல நான் ஒரு தீர்க்க தரிசனமா அப்படி சொல்லாம பாருங்க, இந்த வாக்குத்தத்தம்னா அது நிறைவேற நம்ம என்ன செய்யணும், அதுதான் ஒரு முக்கியம். இப்ப நம்மளோட வருங்காலம் ஆண்டவர்கிட்ட இருக்கிறதுனால இந்த நம்மளை வரவேற்ற ஆண்டவர் பாருங்க, God as a blueprint of our future. நம்மளோட வருங்கால வரைபடம் ஆண்டவர் கையில தான் இருக்கு. அப்ப நம்ம வருங்காலத்துல என்ன நடக்கும்னு எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு நம்மளோட ஃபியூச்சர் தெரியும், வருங்காலம் தெரியும். ஆண்டவர் நம்முடைய வருங்காலத்துல அவர் கையில வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஆண்டவரே நம்முடைய வருங்காலம். God knows our future. God holds our future. God is our future. அப்ப நம்முடைய வருங்காலமே ஆண்டவரா இருக்கிறதுனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இந்த 26ஆம் வருஷம் நம்ம வரவேற்ற ஆண்டவர் நம்மளோட வருங்காலத்தின் வரைபடம் அவர் கையில இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சு ஆண்டவரோட நோக்கத்தை நிறைவேற்றணும். நான் சொன்னேன் இந்த 2 நோக்கம். என்ன 2 நோக்கம் சொன்னேன்? முதலாவது, நம்ம ஆண்டவருக்கு மகிமையா வாழணும். 2வது, ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தர வாழணும். அதனால உங்க பிள்ளைய பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்க பிள்ளைங்களோட படிப்பத்தி கவலைப்படலாம். இன்னும் இந்த வியாதி இருக்குதேன்றதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் எப்படி இந்த 26ஆம் வருஷத்தை எதிர்கொள்வேன், எப்படி வேலை செய்வேன், எப்படி இந்த பினான்சியலா நான் ஃபேஸ் பண்ண போறேன், இதை பத்தி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா எல்லா நம்ம எதிர்காலமும் யார்கிட்ட இருக்கு? ஆண்டவர்கிட்ட இருக்கு. அதனால அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொன்னதான் நடக்கும். அப்ப அவர் கட்டளையிட நிற்கும். அப்ப எல்லா அதிகாரமும் வல்லமையும் உடைய தேவனுக்கு பழைய வருஷ பிரசங்கத்தில் நம்ம என்ன கேட்டோம்? அவரை சிங்காசனத்தில் இருக்கிற ஆண்டவர் யாரு? கனமும் மகிமையும் சகலத்தையும் அறிந்த தேவன். அப்ப சகலத்தையும் அறிந்த தேவன் நம்மளோட இருக்கும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நம்ம லைஃப் பிக்சர், வாழ்க்கையின் வரைபடம் அவர்கிட்ட இருக்கிறதுனால அதை எப்ப தொடங்கணும்னு அவருக்கு தெரியும், அதை எப்ப முடிக்கணும்னு அவருக்கு தெரியும். அப்ப நம்முடைய எதிர்காலம் அவர்கிட்ட இருக்கிறதுனால நம்மள வரவேற்க இந்த 26ஆம் வருஷம் அந்த ஆண்டவருக்கு நம்மள ஒப்பு கொடுக்கணும். நம்ம ஆண்டவருக்கு மகிமையா வாழ்ந்து அவருக்கு மகிழ்ச்சி தர வாழ்வோம். எல்லாரும் அப்படி வாழ்வீங்களா? இந்த 2 தீர்மானத்தை செய்வீங்களா? ஆண்டவருக்கு மகிமையா வாழ்வோம் ஆண்டவரே, உங்களுக்கு மகிழ்ச்சி தர வாழ்வோம் ஆண்டவரே. அப்ப ஆண்டவரு சித்தத்தை தான் செய்யணும். தி வேர்ட் ஆஃப் காட் இஸ் வில் ஆஃப் காட். அவரோட சித்தம் என்னன்னா வேத வசனம் தான். அவருடைய வசனம் தான் அவருடைய சித்தம். அப்ப அவருடைய சித்தத்தை செய்ய நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்ப முதலாவது காரியம் என்ன பார்த்தோம்? வரவேற்கும் ஆண்டவர். ஆண்டவர் இந்த புத்தாண்டுல நம்மள எல்லாரையும் வரவேற்றிருக்கிறாரு. தி லார்ட் ஹூ வெல்கம்ஸ். 2வது காரியம் பார்க்க போறோம். வரவேற்ற ஆண்டவர் மட்டும் இல்ல, வழி நடத்தும் ஆண்டவர். தி லார்ட் லீட்ஸ். அவர் வழி நடத்தும் ஆண்டவர். இந்த நம்மளை வரவேற்ற ஆண்டவர் மட்டும் இல்ல, இந்த 2026ஆம் வருஷத்துல நம்மளை வழி நடத்த நம்முடைய தேவன் உண்மையுள்ள தேவனா இருக்காரு. தி லார்ட் ஹூ லீட்ஸ். நம்மளை வழி நடத்தும் கர்த்தர். நம்மளை வழி நடத்தும் கர்த்தர் இங்க என்ன வாக்குத்தத்தத்துல வாசிச்சோம்? கர்த்தர் உங்கள் முன்னே போகிறவர். அவர் நம்மளுக்கு முன்னே போய் நம்மளை வழி நடத்துற தேவனா இருக்காரு. நீங்க இஸ்ரவேல்ல பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மேய்ப்பன் எப்படி ஒரு ஆடை வழி நடத்துவானா, ஆடை முன்னாடி போக வச்சுட்டு பின்னாடியே விரட்டிட்டு போக மாட்டானோ, அந்த மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாடி போவானோ. அப்ப அந்த ஆடுகள் எல்லாம் அவனை ஃபாலோ பண்ணி போவாமா. அந்த ஆடுகள் அவனோட சத்தத்தை நல்லா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்குமா. அவனோட சத்தத்துக்கு கேட்டு அதுக்கு கீழ்ப்படிஞ்சு போவோமா. அப்ப நம்மளோட மெய்ப்பன் என்ன பண்றாரு? அப்ப ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பன் அப்படின்னா நம்ம எல்லாம் யாரு? ஆடுகள். ஆண்டவர் நம்முடைய மெய்ப்பனா இருக்கிறதுனால நம்ம எல்லாம் ஆடுகள். அவரை பின்பற்றி நடந்து போகணும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு முன்னே சென்று நம்மள பாதுகாக்கிற தேவனா இருக்காரு. பாருங்க, இந்த 26ஆம் வருஷத்துல நம்ம பிரவேசித்திருக்கிறோம். நம்முடைய புத்தினால இல்ல, நம்முடைய சக்தினால இல்ல, ஆண்டவர் மேல் வைத்த பக்தினால இந்த 26ஆம் வருஷத்துல பிரவேசித்திருக்கோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறோம் ஒரு அலையிலே சொல்லுங்க.
அப்ப நம்மளோட சொந்த திறமையிலையோ நம்மளோட சுய புத்தியினாலோ இந்த 2026 வருஷத்துல வரல. கர்த்தர் நம்மள அவரு கிருபையை கொண்டு இதை பார்க்க வச்சிருக்காரு. நான் சொன்ன மாதிரி எத்தனையோ பேரு இன்னைக்கு இல்லை நம்மளோட. அப்ப இந்த நம்மளை வழி நடத்துற ஆண்டவர் இந்த 2026 வருஷமும் நமக்கு முன்னே சென்று வழி நடத்த உண்மையுள்ள தேவனா இருக்காரு. அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மளை வழி நடத்துற ஆண்டவர் நமக்கு ஒரு மெய்ப்பனா இருக்காரு. இப்ப புதிய ஏற்பாட்டுல உங்களுக்கு ஒரு வசனம் தெரியும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கேன்னு சொல்றாரு. நம்ம வழி நடத்துற ஆண்டவர் நமக்கு வழியாவே இருக்கிறாரு. இப்ப ஒரு இடத்துக்கு நீங்க போகணும்னு வச்சுக்கோங்க, இங்க இருந்து நீங்க திருச்சிக்கு போகணும், அது உங்களுக்கு வழி தரல. நீங்க ஒருத்தர் கேட்குறீங்க, ஒரு ஆள்கிட்ட, இது திருச்சிக்கு எப்படிங்க போகணும் இங்கேருந்து அப்படின்னு. அவர் சொல்றாரு, நேரா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும். அங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனோடனே திருச்சி பஸ்ன்னு போட்டிருக்கோம், அந்த பஸ் ஏறுங்க, அங்கேருந்து ஒரு 8 மணி நேரம் போகும், 8 மணி நேரம் போனா அது திருச்சியில போய் இறங்கும்னு சொல்றாரு. அதுதான் வழிகாட்டி. ஆனா பக்கத்துல இன்னொருத்தர் இருக்காரு, ஐயோ நான் திருச்சி தாங்க போறேன், நீ என் கூட வாங்க, நானே கூட்டிட்டு போறேன்னு சொல்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் சொன்னவர் யாரு? வழிகாட்டி, அவர் வந்து கைடு. ஆனா 2வது சொன்னவர் யாரு? அவர் நானே கூட்டிட்டு போறேன், எனக்கு தெரியும் கூட்டிட்டு போறாரு. அது யாரு? வழி. அப்ப ஆண்டவர் நமக்கு வழிகாட்டியா இல்ல, கைட் போஸ்ட் கிடையாது, நம்மளோட வழியாவே இருக்கிறாரு. நானே வழின்னு சொல்றாரு. ஆண்டவரே நமக்கு என்ன பண்றாரு? வழிகாட்டி மட்டும் இல்ல, நம்ம வழியா இருக்காரு. அப்ப ஆண்டவர் நமக்கு வழியா இருக்கிறதுனால நம்ம அந்த ஆண்டவரோட வழியை நம்ம என்ன பண்ணணும்? பின்பற்றி நடத்தணும். இந்த உலகத்துல நமக்கு வேதம் தான் நமக்கு வழிகாட்டி, ஆண்டவருடைய வார்த்தை தான் வேதம். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம பின்பற்றி செல்லும் போது அந்த வேதமே நமக்கு வழிகாட்டி. அப்ப ஜீசஸ் இஸ் நாட் ஓன்லி கைட் போஸ்ட், ஐ ஆம் த வே அப்படின்னு சொல்லி நானே வழின்னு சொல்றாரு. அப்ப நானே வழின்னு சொன்ன கர்த்தர் இந்த 2026 வருஷத்துல நமக்கு முன்னே சென்று வழிநடத்த உண்மையில தேவனா இருக்காரு. அப்ப the one who goes before, அப்ப நமக்கு முன்னாடி போற தேவன் நம்மள வழிநடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. இங்க யோவான் 10:27 வாசிப்பாங்க. யோவான் 10:27. இந்த வசனத்தை ஆண்டவர் எப்ப சொல்றாருன்னா, அனுக்கா பண்டிகை அப்ப சொல்றாரு. உலகத்துல இயேசு 33 வருஷம் இருந்தாரு. அதுல எத்தனையோ தடவை அந்த அனுக்கா பண்டிகைக்கு போயிருந்திருப்பாரு. இவர் வந்து நாசரேத்ல இருந்தாரு. ஒரு வசதியான குடும்பம், எல்லாரும் இஸ்ரவேல் தேசத்துல இருந்து பல இடத்துல இருந்து அந்த ஜெருசலேமுக்கு வருவாங்க. இவரு எத்தனை தடவை போனாரோ தெரியல. ஆனா இது கடைசி அனுக்கா, இந்த உலகத்துல 33 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி அனுக்கா பண்டிகை அப்ப போறாரு. அங்க என்ன எழுதியிருக்குன்னா, சாலமோன் மண்டபத்திலே இயேசு உலாவி கொண்டிருந்தார்னு இருக்கு. அந்த சாலமோன் மண்டபத்தில் தான் எல்லாரும் அனுக்கா பண்டிகையை கொண்டாடுவாங்க. அது கொஞ்சம் முன்னாடி போனா தேவாலயம் இருக்கு, அது ஒரு பரிசுத்தமான இடம். அதனால எல்லா குடும்பமா கொண்டாடுற அந்த இடத்துல அந்த நேரத்துல இயேசு சொன்ன இந்த வார்த்தை தான். இந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்காரு? யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அது மட்டும் இல்ல, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அடுத்தது அவைகள் எனக்கு பின் செல்கிறது. அங்க நம்ம ஆடுகள் என்ன பண்ணுது? அவரோட சத்தத்துக்கு செவி கொடுக்குதான். 2வது அந்த ஆடுகள் அவருக்கு பின் செல்லுதான். அப்ப நம்மள வழிநடத்துற ஆண்டவர், அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்? செவி கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன பண்ணணும்? பின்பற்றணும். அப்ப ஆண்டவருக்கு செவி கொடுக்கறது மட்டும் இல்ல, ஆண்டவரை பின்பற்றணும். இந்த 2 காரியத்தை நம்ம செய்யும் போது, அப்ப ஆண்டவர் இந்த 26 வருஷம் நமக்கு முன்னே செல்லணும் அப்படின்னா, நமக்கு முன்னே சென்று வழி நடத்தணும்னா 2 கண்டிஷன். என்ன 2 கண்டிஷன்? முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? அவர் நம்மளோட மெய்ப்பனா இருக்கிறதுனால, இன்னைக்கு பிரசங்க ஆரம்பத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டை பாடணும், நமக்கு முன்னே செல்கிற மெய்ப்பர், அவரை பின்தொடர்ந்து நம்ம போறோம். அப்ப அவர் நம்ம மெய்ப்பரா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? அவரை பின்பற்றி போகணும். அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா அவருக்கு கீழ்ப்படியணும். அவருக்கு கீழ்ப்படிறது தான் அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது மட்டும் இல்ல, அவரை பின்பற்றணும். இப்படி இவர் ஒரு நல்ல மெய்ப்பனா இருக்கிறாருன்னா, உங்களுக்கு தெரியும், சங்கீதம் 23 சங்கீதம், கர்த்தர் என் மெய்ப்பனா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது எல்லா சின்ன பிள்ளைகள் கூட எனக்கு தெரியும் இந்த சங்கீதம். கர்த்தர் நம்மளுடைய மெய்ப்பனா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு? 2 காரியத்தை செய்யறாரு. முதலாவது காரியம், நமக்கு ஆதரவு தருகிறார். 2வது காரியம், நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். முதலாவது ஆதரவு தருகிறார், 2வது நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். God gives support, God comforts the soul. அப்ப நமக்கு எப்படி ஆதரவு தருகிறார்னா, புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாரு, ப்ரொவிஷன்ஸ், நமக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் தராரு. ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையா இருக்காரு. நமக்கு எந்த நேரத்துல என்ன வேணுமோ அதெல்லாம் கொடுக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. நமக்கு ஆதரவு கொடுக்குறாரு. எந்த நேரத்துல யாருக்கல்ல தயவு கிடைக்க செய்யணுமோ அதை செய்யறாரு. எந்த நேரத்துல என்ன உதவியோ அதை செய்யறாரு. எல்லா ஆதரவையும் நமக்கு கொடுத்து நம்மள புல்லுள்ள இடங்கள்ல நம்ம மேய்க்கிறாரு. அது எதை காட்டுதுன்னா அவருடைய கிருபை காட்டுது. அப்ப புல்லுள்ள இடத்துல மேய்க்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட ஆத்மாவை தேற்றுகிறார்.
நம்முடைய ஆத்மாவை எப்படி தேற்றாருன்னா பரிசுத்த ஆவியானவர் மூலமா தேற்றாரு. ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றாரு. அவருடைய வசனத்தின் மூலமா நம்ம தேற்றுகிறார். அப்ப இந்த ஆத்மாவை நம்ம தேற்றதுனால நம்மளுடைய இருதயத்துல சமாதானம் இருக்கும். நீங்க பாருங்க, துன்மார்க்கரின் இருதயம் கொந்தளிக்கும் கடல்னு இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் சமாதானம் இல்லை. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லைன்னு வாசிக்கிறோம். ஆனா இயேசு உயிர் தெழுந்த பின் சீஷருக்கு என்ன சொல்றாரு? உங்களுக்கு சமாதானம் அப்படின்றாரு. பீஸ் பி அன்டு யூ. அப்ப சமாதான பிரபு அவர் பேரு. சமாதான கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை தந்து ஆத்மாவை தேற்றாரு. அப்ப தாவீது சொல்றாரு, என்னுடைய எதிர்காலம், என்னுடைய காலங்கள் உமது கரத்தில் இருக்குது என்று சொன்னார். அப்படின்னா நம்முடைய வருங்காலம் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறதுனால, ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றதுனால நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம் இருக்கும். இந்த 26ஆம் வருஷம் உங்க எல்லா குடும்பத்திலையும் ஒரு சமாதானமான வருஷமா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறதுனால, ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய சமாதானம். பாருங்க, உள்ளத்துல சமாதானம், உறவுகள்ல சமாதானம், உரையாடல்கள்ல சமாதானம், ஊழியத்துல சமாதானம். பீஸ் இன் ஹார்ட், பீஸ் இன் ரிலேஷன்ஷிப், பீஸ் இன் ஸ்பீச், பீஸ் இன் மினிஸ்ட்ரி. இந்த 4 காரியத்திலும் நம்முடைய உள்ளத்துல, உறவுகள்ல, உரையாடல்கள்ல, ஊழியத்துல சமாதானத்தை கொடுத்து இந்த 26ஆம் வருஷம் கர்த்தர் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்ப இப்ப கர்த்தர் அப்படி நம்ம வழி நடத்தணும், ஆத்மாவை தேற்றணும், நமக்கு ஆதரவு கொடுக்கணும்னா 2 கண்டிஷன் தான். இப்ப எல்லா வாக்குத்தத்தமே ஒரு நிபந்தனை தான். ஒரு கண்டிஷனா பயந்துட வேண்டாம், ரொம்ப ஈஸியான கண்டிஷன் தான். என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பர். அப்ப ஆண்டவர் நம்முடைய மேய்ப்பர்னா நம்ம எல்லாம் அவருடைய ஆடுகள். இந்த 2 காரியத்தை தான் செய்யணும். ஒண்ணு, நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும். 2வது, ஆண்டவரை பின்பற்றணும். மை ஷீப் ஹியர் மை வாய்ஸ் அண்ட் தே ஃபாலோ மீ அப்படின்னு வாசிக்கிறோம். என்னோட ஆடுகள் என் சத்தத்தை கேட்டு என்னை பின்பற்றுது. இப்ப இந்த 2 கண்டிஷன் தான். இது ரொம்ப கஷ்டமா நம்மளுக்கு ஆண்டவருக்கு சத்தத்தை கேட்டு, இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்களோட சத்தத்தை நம்ம ஈஸியா ரெகக்னைஸ் பண்ணிப்போம். இப்போ நிறைய ஒரு கிரௌட்ல அடிக்கடி அவங்க சத்தத்தை கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, அவங்க சத்தம் நம்மளுக்கு நல்லா ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அவங்க சத்தத்தை ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, நீங்க யூடியூப்ல என்னோட பிரசங்கத்தை நிறைய தடவை கேட்டவங்க அந்த சத்தத்தை கேட்டு இது நான் தான் பேசுறேன்னு நீங்க ரெகக்னைஸ் பண்ணிக்கலாம். அதனால அடிக்கடி நீங்க அந்த சத்தத்தை கேட்டிருப்பீங்க. அதே போல நீங்க ஆண்டவரோட சத்தத்தை கேட்டு ஆண்டவரோட நெருங்கி நடந்திருக்கும் போது ஆண்டவரோட சத்தம் உங்களுக்கு கிளியரா தெரியும். எது தெய்வ சித்தம், எது தெய்வ சத்தம்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப ஆண்டவரோட சத்தத்தை கேட்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரோட நெருங்கி நடக்கணும். ஆண்டவரோட க்ளோஸா இருக்கவங்களால மட்டும்தான் ஆண்டவரோட சத்தத்தை நம்ம கேட்க முடியும். அந்த சத்தத்தை கேட்கறது மட்டும் இல்ல, அதை ஃபாலோ பண்ணணும், அவரை பின்பற்றணும். இந்த 2 கண்டிஷன் தான். அவர் சத்தத்தை கேட்கணும், அவருக்கு செவி கொடுக்கணும், அதாவது கீழ்ப்படியணும். 2வது, அவரை பின்பற்றணும். இந்த 2 காரியத்தை செஞ்சா ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த 26ஆம் வருஷம் நிச்சயமா நம்ம வழி நடத்துவாரு. நல்ல மெய்ப்பன் பார்க்கிறோம். நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுக்கிறான்னு வாசிக்கிறோம். பிரதான மெய்ப்பன் பார்க்கிறோம். நம்மளோட தேவன் நம்மளோட மெய்ப்பனா இருந்து இந்த 26ஆம் வருஷம் நம்மள அற்புதமாய் அதிசயமாய் வழிநடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்ப இந்த 2 காரியத்தை தான் நம்ம செய்யணும். இப்ப ஆத்மாவை தேற்றும் போது 2 காரியம் நடக்கும். என்னன்னா, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் வாசிக்கிறோம். கோல் அப்படின்னா 6 அடி நீளம் இருக்கும், 6 feet இருக்கும். அதோட நுனியில ஒரு கொக்கி இருக்கும். இந்த மெய்ப்பன் என்ன பண்ணுவாரு? இந்த ஆடை ஓட்டிட்டு போகும்போது மேல இருக்க இலை, காய், பழத்தெல்லாம் பறிச்சு இந்த ஆண்கள் கொடுப்பாரு அந்த கொக்கியை வச்சு. அது ஒரு ப்ரொவிஷன், அவருடைய கிருபையை கொடுக்குறாரு. அந்த கோல் அவருடைய கிருபையை கொடுக்குது. அப்ப ஆண்டவர் நமக்கு வேண்டிய நேரத்துல எல்லாம் உதவி செஞ்சு, எந்தெந்த நேரத்துலாம் நமக்கு தேவையெல்லாம் சந்திச்சு, எந்த நேரத்துலலாம் நமக்கு உதவி வேணுமோ, எந்த நேரத்துல எல்லாம் நம்ம தட்டுமாறுறோமோ அந்த நேரத்துல எல்லாம் உதவி செய்ய நம்முடைய ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அவருடைய கிருபை நம்மளை தாங்குது. அதுதான் கோல். ஆனா சில சமயம் இந்த ஆடு ஸ்ட்ரெயிட்டா போக வழி தப்பி போகும். அப்ப என்ன பண்ணுவான்? இன்னொரு ஒரு தடின்னு ஒண்ணு கையில வச்சிருப்பான் மேய்ப்பன். அது 3 அடி இருக்கும். அது மனையில ஒரு கனமான ஒரு குண்டா ஒரு இருக்கும். அதனால ஓங்கி ஒரு அடி அடிப்பான். அப்ப என்ன பண்ணும்? அந்த ஆடு வழி தப்பி போற ஆடு கரெக்டா மந்தைக்கு வந்துடும். அதே போலதான் நம்ம ஆண்டவர் ஏதாவது சமயத்துல அவருடைய கிருபை தாங்குது. அதே நேரத்துல ஆண்டவரை விட்டு அவருடைய மந்தை விட்டு போகும்போது, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருக்கும்போது நமக்கு ஆண்டவர் ஒரு அடி கொடுக்கிறார். அதுதான் சிக்ஷை. அந்த தடின்றது சிக்ஷை, கோல்ன்றது அவர் கிருபை. அப்ப அதாவது ஸ்டாப்னா கோல், அது நமக்கு அவரோட சிக்ஷை. அந்த கோல் அப்படி ராட்னா அவரோட கிருபை. அப்ப கிருபையும் சிக்ஷையும் ஒரு ஆவிக்குரிய ஜீவித்துல ஒரு ஆண்டவர் பிள்ளை வாழ்க்கையில இன்றியமையாதது. நம்ம ஆண்டவர் விட்டு போகும்போது நம்மள ஆண்டவருக்கு நேரா வழிநடத்த ஆண்டவர் அந்த கோலை யூஸ் பண்றாரு. ஸ்டாஃப் எப்படி அவரோட மந்தையில சேர்க்கிறாரு. அப்ப யோசிப்பாங்க, அவருடைய எப்பப்பெல்லாம் நமக்கு ஆண்டவருடைய கிருபை
அப்பப்பெல்லாம் அவருடைய கிருபை நம்ம தாங்குது. ஆனா ஆண்டவரை விட்டு போகும்போது, ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள அவருடைய சிக்ஷையை கொடுத்து ஆண்டவர் திரும்ப வைக்கிறாரு. அப்போ உங்களுக்கு ஒரு சிக்ஷையுமே இல்லை அப்படின்னா நீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்காரான்றது ரொம்ப சந்தேகம். பாஸ்டர் சுந்தரம் சொல்லி ஒரு பாஸ்டர் இருக்காரு, இப்ப இல்ல. அவர் அடிக்கடி பிரசங்கத்துல சொல்வாரு, எனக்கு ஒரு கஷ்டம் கூட இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, நான் நல்லா வசதியா இருக்கேன் அப்படின்னா கர்த்தர் உங்க கூட இருக்காரான்றது ரொம்ப சந்தேகம் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ எனக்கு லைஃப்ல நிறைய கஷ்டம் வருது, பாடு வருது, போராட்டம் வருது அப்படின்னா கவலையப்படாதீங்க, உங்க கூடவே ஆண்டவர் இருக்காரு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு அந்த பரிசுத்தவான் சொல்றாரு. அப்ப பாத்துக்கோங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில அவருடைய கிருபை எப்படி நம்ம தாங்குதோ அதே போல நம்ம தப்பு செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மளை வழிநடத்த அவருடைய தடியை யூஸ் பண்றாரு, ஸ்டாப் யூஸ் பண்ணி ஒரு சிக்ஷையை கொடுத்து ஆண்டவர் அவருடைய வழியில நம்மளை நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. இந்த 26ஆம் வருஷம் ஆண்டவர் நமக்கு முன்னே சென்று வழி நடத்தணும் அப்படின்னா இந்த ரெண்டு கண்டிஷன் தான். என்ன 2 கண்டிஷன்? முதலாவது நம்ம ஆண்டவருக்கு செவி கொடுக்கணும், அதாவது கீழ்ப்படியணும். 2வது ஆண்டவரை பின் செல்லணும். அப்ப இந்த புது வருஷம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும். ஆண்டவர் நம்ம நடத்தணும்னா ஆண்டவர் இந்த 2 காரியத்தை செஞ்சு நம்மள நடத்துவார். நமக்கு கிருபை தருவாரு, சிக்ஷையை கொடுத்து அவரை மந்திலே சேர்ப்பாரு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வந்தாரு வாசிக்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது கிருபையும் சிக்ஷையும் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க, சங்கீதம் 98:18 ரொம்ப முக்கியமான வசனம். சாம்ஸ் 98:94-18 இதுல என்ன சொல்லுதுன்னா, என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. ஆண்டவர் பாருங்க, இந்த நம்ம கால் ஸ்லிப் ஆகும்போது, நம்ம கால் சறுக்கும் போது அவருடைய கிருபை நம்மளை தாங்குதான். எத்தனையோ வேளையில நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம தவறி போயிருக்கோம். சில சமயத்துல நம்ம ஸ்லிப் ஆகுது நம்ம கால், நமக்கு எந்த வழியில போறதுன்னு தெரியாம இருக்கலாம். சில சமயம் என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்துல அவருடைய கிருபை நம்ம தாங்குது. தேவன் நமக்கு அடிக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையானவர், வெரி பிரசன்ட் ஹெல்ப். எந்த நேரத்துல எதை செய்யணுமோ கரெக்டா அந்த நேரத்துல செய்வாரு. அவரு கொஞ்சம் முன்னாடியும் செஞ்சிட மாட்டாரு, பின்னாடியும் செய்ய மாட்டாரு. கரெக்டான நேரத்துல அவருக்கு தெரியும். ஏன்னா நம்மள வருங்காலம் அவர்கிட்ட இருக்கிறதுனால கரெக்டான நேரத்துல நமக்கு செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்ப அந்த ஸ்லிப் ஆகும்போது அவருடைய கோலும் தடியும் நம்ம தாங்கி வழி நிறுத்தும். அப்ப இந்த 2026ஆம் வருஷம் ஆண்டவர் நமக்கு முன்னே சென்று வழி நடத்தணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது என்னது? 2 காரியம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் அப்படின்னா கீழ்ப்படியணும். 2வது அவரை பின் செல்லணும். அவரை பின் செல்லும் போது அவர் நமக்கு ஆதரவு தருகிறார். அவர் நம்மளை ஆத்மாவை தேற்றி நம்மளை வழி நடத்த உண்மையுள்ள தேவனாயிருக்கார். அப்ப முதலாவது பார்த்தோம், வரவேற்கும் கர்த்தென்று பார்த்தோம். 2வது வழி நடத்தும் கர்த்தென்று பார்க்கிறோம். 3வது வரவேற்ற கர்த்தர் மட்டும் இல்ல, வழி நடத்திய கர்த்தர் மட்டும் இல்ல, 3வது காரியம் நம்மள வாழ்வழிக்கும் கர்த்தர். தி லார்ட் ஹூ கிவ்ஸ் லைஃப், நமக்கு வாழ்வு தர கர்த்தர். இந்த 26ஆம் வருஷம் கர்த்தர் நமக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போறாரு. நம்மளோட வாழ்க்கையில நம்மளை உயர்த்தி மேன்மைப்படுத்த போறாரு. இது லூக்கா 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை லூக்கா 19:28 வாசித்தீங்கன்னா, லூக்கா 19:28 இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். நமக்கு முன்னே போன ஆண்டவர். முந்தி நடந்து போய் என்ன பண்ணார்? நமக்கு முன்னே போன ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போனார். கொல்கத்தால நமக்காக பாடுகளப்பட்டாரு. முதலாவது அவர் கெத்சமனைக்கு போறாரு. கெத்சமனையில அவரு தம்முடைய ரத்தம் வேர்வையா வந்துச்சு. ஈமா ஹைட்ரோடிஸ்ன்ற ஒரு காரியத்தினால அவருடைய வேர்வையெல்லாம் ரத்தமா வந்துச்சு. நமக்காக அந்த கெத்சமனையில இயேசு ரத்தத்தை சிந்தினாரு. அதுக்கப்புறம் கெத்சமனைக்கு அப்புறம் அவரை ஏரோதோட அரண்மனைக்கு கொண்டு போறாங்க. ஏரோதோட அரண்மனையில ஒரு பாதாள சிறை இருக்கு. அந்த சிறையில ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா வச்சிருந்திருக்காங்க. அங்க 64 பேர் இருந்தாங்க. இயேசுவோட சேர்ந்து 64 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. அந்த 64 பேரோட இயேசு அந்த ஒரு நாள் ராத்திரி ஃபுல்லா அந்த சிறையில் இருந்தாரு, பாதாள சிறையில. இப்போ நீங்க இஸ்ரேலுக்கு போனீங்கன்னா அந்த பாதாள சிறையை பார்க்கலாம். அந்த பாதாள சிறையில காற்று வராது, எந்த வென்டிலேஷன் இருக்காது. அப்படியே இப்படி கையை கட்டி தொங்க விட்டுருவாங்க. அப்ப அங்க சாப்பாடுலாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் குச்சி எடுத்துட்டு அந்த வீரன் டப்புன்னு அடிச்சு பார்ப்பான். அவன் கத்துனா அவன் உயிரோட இருக்கான்னு அர்த்தம். ஒரே பிரெட்டும் கொஞ்சம் தண்ணி கொடுப்பான். அப்ப மட்டும் கையை அவுத்துடுவான். டாய்லெட்லாம் கிடையாது, டாய்லெட்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க. அங்கேயே தான் டாய்லெட் போகும், அங்கேயே தான் யூரின் போகும். ஒரே நாத்தம் எடுக்கும். எத்தனையோ பேர் செத்து போயிடுவாங்களாம். செத்து அந்த பணத்தை கூட ரொம்ப நாள் கழிச்சு தான் எடுப்பாங்களாம். அந்த செத்து அந்த பணமும் அழிவிட்டு இருக்குமா. அப்ப நம்ம அசையவே முடியாது. இப்ப ஆண்டவருக்கு இதெல்லாம் தெரியும்.
சிலுவை மரணம்னா எப்படி, ஹெரோதுக்கு அரண்மனையில கூட்டிட்டு போனா அந்த ஜெயில் எப்படி இருக்கும், அந்த பாதாள சிறை எப்படி இருக்கும், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சு ஆண்டவர் நமக்கு முந்தி போனார். எதுக்காக? நமக்காக எல்லா பாடுகளையும் பட அந்த ராத்திரி ஃபுல்லா இயேசு அந்த பாதாள சிறையில இருந்திருக்காரு. அடுத்த நாள் அவரை பிளாத்து அரண்மனை கொண்டு போய் 39 தடவை வாரினால் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் கல்வாரி சிலுவையை தூக்க வச்சுட்டு அதுக்கு பக்கத்துல கொல்கதான்ற ஒரு இடத்துல கொண்டு போய் அவரை சிலுவையில அறையிறாங்க. கடைசி சொட்டு ரத்தத்தையும் இயேசு நமக்காக சிந்தினார். அப்ப நமக்காக கல்வாரி சிலுவைக்கு முந்தி நடந்து போன ஆண்டவர் எதுக்காக போனான்னா நமக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு, நமக்கு வாழ்வளிக்கிறதுக்கு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். ஐ ஆம் த வே ட்ரூத் அண்ட் லைஃப். இதை சரியான தமிழ்ல சொன்னா எப்படி சொல்றதுன்னா, நானே வழியும் வாய்மையும் வாழ்வுமா இருக்கிறேன். அப்ப நமக்கு வாழ்வா இருக்கிற நம்முடைய ஆண்டவர் கல்வாரி சிலுவைக்கு போய் எல்லா காரியத்தையும் நமக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்ப நம்மளோட வருங்காலம், எதிர்காலம், கடந்த காலம் எல்லாமே தெரிஞ்சதுனால நமக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. கடைசியில கல்வாரி சிலுவை என்ன சொன்னாரு? எல்லாம் முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்டு. அப்ப எல்லாத்தையும் நமக்கு செஞ்சு முடிச்சிட்டாரு. நமக்கு இந்த மாதிரி செய்யணும்னு ஒண்ணுமே இல்லை. அப்ப எல்லா பாடுபட்டு நமக்காக கல்வாரி சிலுவையில ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நமக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சதுனால நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கு. நமக்கு அந்த வாழ்வு அளிக்கிற தேவனா இருக்காரு. ஆனா அதுக்கு ஒரு 2 கண்டிஷன் இருக்கு. கண்டிஷன்னா நீங்க பயப்பட வேண்டாம். என்னது புது வருஷத்துல இவன் வாக்குத்தத்தத்தை சொல்லாம ஒரு கண்டிஷன்னே சொல்றாருன்னு நினைக்கலாம். ரொம்ப சிம்பிளான கண்டிஷனா பயந்துட வேண்டாம். 2 கண்டிஷன் தான். முதலாவது என்னன்னா மனம் திரும்பணும், ரிப்பெண்ட். 2வது கண்டிஷன் நாம் அவரை விசுவாசிக்கணும், பிலீவ். ரிப்பெண்ட் அண்ட் பிலீவ் 2 கண்டிஷன் தான். நீங்க பழைய வருஷ மெசேஜ்ல கேட்டீங்க, ஆண்டவர் சிங்காசனத்துக்கு எப்படி போகணும்னா நம்ம மனம் திரும்புறது மட்டும் இல்ல, ஆண்டவர் மேல ஒரு விசுவாசத்தை வச்சு, விசுவாசத்தினால மட்டும்தான் சிங்காசனத்தை நெருங்க முடியும். அப்ப இந்த புது வருஷம் நமக்கு ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, வாழ்வழிக்கும் கர்த்தர் நமக்கு முன்னே போகணும்னா, அப்ப நம்ம செய்ய வேண்டிய 2 காரியம் என்ன? ரிப்பெண்ட் அண்ட் பிலீவ். மனம் திரும்பணும், அடுத்தது அதன் மூலியமா ஆண்டவரை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். நம்முடைய பாவத்தெல்லாம் விட்டு, பாவ பழக்க வழக்கத்தெல்லாம் விட்டு எல்லாத்தையும் மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையா வாழ்வேன்னு சொல்லி ஆண்டவருக்காக வாழ நம்ம தீர்மானிக்கும் போது ஆண்டவர் நமக்கு வாழ்வளிக்கிற கர்த்தர் நமக்கு முன்னே போகிற தேவனா இருக்காரு. அது மட்டும் இல்ல, அந்த மனம் திரும்பது மட்டும் இல்ல, நம்ம ஆண்டவரை முழுசா விசுவாசிக்கணும். ஆண்டவரே நீரே மெய்யான தேவன், எனக்காக சகலத்தையும் செய்ய வல்லவர் சொல்லி நம்ம ஆண்டவர் மேல என்ன பண்ணணும்? ஒரு முழு விசுவாசத்தை வச்சிருக்கும் போது இந்த 2026 வருஷம் நிச்சயமா வாழ்வளிக்கிற கர்த்தர் நமக்கு முன்னே போகிற தேவனா இருக்காரு. நம்மளை வரவேற்ற கர்த்தர், நம்மளை வழிநடத்தின கர்த்தர், நம்மளுக்கு வாழ்வளிக்கிற கர்த்தரா இருக்கிறாரு. அப்ப இந்த நமக்கு முன்னாலே போகிற காரியத்துல 3 பாயிண்ட பார்த்தோம். முதலாவது வரவேற்கும் கர்த்தர், 2வது வழிநடத்தும் கர்த்தர், 3வது வாழ்வளிக்கும் கர்த்தர். முதலாவது என்ன காரியம் பார்த்தோம்? தி லார்ட் ஹூ லீட்ஸ், தி லார்ட் ஹூ வெல்கம்ஸ், தி லார்ட் ஹூ லீட்ஸ், அடுத்தது தி லார்ட் ஹூ கிவ்ஸ் லைஃப். இந்த 3 காரியத்தை பார்த்தோம். இப்ப முதல் பாட்டு முடிஞ்சிச்சு, நமக்கு முன்னே போகிறவர். 2வது என்ன பார்த்தோம்? இந்த 52ஆம் சங்கீதம் 52 ஏசாயா 52:12 கர்த்தர் நமக்கு பின்னே காக்கிறவரா இருக்கிறார். நமக்கு முன்னாடி மட்டும் போற தேவன் இல்லை, நமக்கு பின்னே இருந்து நம்ம காக்கிறவரா இருக்கிறார். இதனாலதான் நம்மளோட எதிர்காலம் அவருக்கு தெரியும். நமக்கு ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்றது அவருக்கு தெரியுறதுனால அவரு எந்த வழியில நம்மளை கொண்டு போகணுமோ அந்த வழியில நம்மளை கொண்டு போவாரு. இப்ப நம்மளுக்கு இந்த நிகழ்காலம் தான் தெரியும், கடந்த காலம் தெரியும், பின்னாடி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. ஆனா ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்தை கையில வச்சிருக்கிறதுனால அவருக்கு கரெக்டா தெரியும் இந்த நேரத்துல இதுதான் செய்யணும். அப்ப பின்னாடி வரப்போறத நினைச்சு அதன்படி நம்மளை வழிநடத்த, நம்மளை காக்க உண்மையில தேவனா இருக்காரு. அப்ப பின்னால காக்கிற தி ஒன் ஹூ காட்ஸ் பிஹைண்ட், நமக்கு பின்னாடி இருந்து நம்ம காக்கிற தேவன் இந்த 26ஆம் வருஷத்தை எல்லாரையும் காக்க வல்லமையுள்ள உண்மையுள்ள தேவனா இருக்காரு. சங்கீதம் 39:5 நீங்க வாசிக்கிறோம், அவர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கின்னு பார்க்கிறோம். அப்ப நம்ம முன்னாடி மட்டும் இல்ல, நம்ம பிற்புறத்திலும் இருக்கிறாரு. யூ ஆர் ஆல் அரவுண்ட் மீ ஆன் எவ்ரி சைடுன்னு பார்க்கிறோம். அப்ப எல்லா பக்கத்திலையும் வந்து ஆண்டவர் நம்ம வழிநடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறதுனால, நம்மளை கைவிடாத தேவன் நம்மளோடு கூட இருக்கிறதுனால நம்மளை காக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. இப்ப பாருங்க, நீங்க நினைக்கலாம், அப்ப ஆண்டவர் வந்து நம்மளோட கூட இருக்காருன்னு சொல்றீங்க, ஆனா இன்னும் என் வாழ்க்கை அதே மாதிரிதான் இருக்குது, என் வாழ்க்கையில அதே மாதிரிதான் கண்ணீரா இருக்கு, என் வாழ்க்கையில அதே மாதிரி போராட்டமா இருக்கு, ஒரு சமாதானமே இல்லை, ஒரு நிம்மதியே இல்லையே, ஒரு ஆசீர்வாதமே இல்லையே,
இதே மாதிரி தானே இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா அதுக்கு என்ன காரணம்னா, ஆண்டவர் சொன்னதை நம்ம திருப்பி ஆண்டவர்கிட்ட சொன்னதில்லை. ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்லியிருக்காரு? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதே நம்ம ஆண்டவர்கிட்ட திருப்பி சொல்றோம். இது வரைக்கும் நீங்க சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து இப்ப ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்னபடி நானும் உண்மை விட்டு விலக மாட்டேன், உண்மை கைவிட மாட்டேன். நானும் உங்களோடு கூட நடப்பேன். ஆண்டவர், உங்களோடு கூட இருப்பேன், உங்களுக்கு கீழ்ப்படிவேன், நானும் உங்களோடு நடப்பேன். நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கும்போது நிச்சயமா பின்னால காக்கிற ஆண்டவர் நம்மள நிச்சயமா காக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. அப்ப நீங்க யோனாவை போல வழி தப்பி போயிடக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? போக சொன்ன இடத்துக்கு போகாம வழி தப்பி போன மாதிரி யோனாவை மாதிரி இருக்கக்கூடாது. பேதுரு மாதிரி இயேசு மறுதளிக்காம, இயேசுவே நான் உம்மோடு நடப்பேன், உம்மோடு கூட வருவேன், நானும் உண்மை கைவிட மாட்டேன், விலக மாட்டேன், உம்மோடு இருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் நமக்கு பின்னாலே காக்கிற தேவனா இருக்காரு. அப்ப இந்த புத்தாண்டு ஒரு பொலிவோட நன்றாக இருக்கணும் அப்படின்னா, இந்த 26ஆம் வருஷம் ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஆண்டவரோடு நடக்கணும். அந்த தினமும் ஆண்டவரோட நடக்கணும். நம்மளோட பிரச்சனைகளெல்லாம் விட நம்ம ஆண்டவர் பெரியவர். காட் இஸ் பிகர் தேன் யுவர் ப்ராப்ளம்ஸ். நம்முடைய பிரச்சனை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், அதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை, நத்திங். அப்ப யுவர் ப்ராப்ளம் இஸ் காட்ஸ் ப்ராஜெக்ட். நம்முடைய ப்ராப்ளமே அவரோட ப்ராஜெக்ட். நம்மள ப்ராப்ளத்தை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப நமக்கு பின்னாலே இருந்து காக்கிற ஆண்டவர் நம்மள என்ன பண்றாரு? இந்த 26ஆம் வருஷம் நிச்சயம் காத்து நடத்த வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. கடைசியா இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடிச்சோம்னா, ஏசாயா 58:8. ஐசாயா சாப்டர் 58:8. அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி, உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கடைசியெல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். பின்னாலே காக்கிற தேவன், தி ஒன் ஹூ காட்ஸ் பிஹைண்ட். இந்த கர்த்தருடைய மகிமை நம்மளை எப்பொழுதும் பின்னாலே காக்கிறதா இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை வச்சு நம்ம ஜெபம் பண்ணோம். கர்த்தர் நம்மள பின்னால காக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லிட்டேன். நம்ம ஆண்டவரோட நடக்கணும். ஆண்டவர் நம்மள வழி நடத்தணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்மள வழி நடத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? 2 காரியம் சொன்னேன். ஆண்டவரை சத்தத்துக்கு செவி கொடுக்கணும், ஆண்டவரை பின்பற்றணும். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் நமக்கு வாழ்வழிக்கிற கர்த்தர் நமக்கு முன்னே செல்லணும்னா நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரை வணந்திருக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இந்த காரியத்தை செய்யும்போது நிச்சயமா இந்த 2026ஆம் வருஷம் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு சமாதானமான வருஷமா இருக்கும். நீங்க ப்ராபசி அப்படின்லாம் சொல்லி ஏமாந்து போக வேண்டாம். இந்த கண்டிஷனை, நிபந்தனையை நீங்க நிறைவேற்றும் போது நிச்சயமா நம்மளை வழி நடத்துகிற தேவன், நம்மளுக்கு வாழ்வழிக்கிற தேவன், நம்மளை வரவேற்ற தேவன் நமக்கு முன்னாலேயும் பின்னாலே இருந்து காக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. இது விசுவாசிக்கணும். எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா? இந்த 26ஆம் வருஷம் எல்லாரும் சேர்ந்து மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் நிச்சயமா இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு. இந்த கர்த்தர் உங்களை வழிநடத்தி உங்களுக்கு வாழ்வழித்து உங்களுக்கு முன்னேயும் பின்னையும் சென்று ஆசீர்வதிக்க உண்மையுள்ள தேவனா இருக்காரு. அதை நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் ஆண்டவரை உறுதியா பற்றி கொண்டு ஆண்டவரை நம்பி செய்வீங்க. கர்த்தர் இந்த வருஷத்தை ஆசீர்வதிப்பாரு. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாரு. இந்த வேளையில எங்க அம்மா 88 வயசு தாம்பரத்துல இருக்காங்க. அவங்க அடிக்கடி பாடுற பாட்டு, நான் சின்ன பிள்ளைகளா இருக்கும் போதே பாடின பாட்டு என் மைண்ட்ல நல்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு. அந்த பாட்டு பாட போறோம். ரொம்ப வருஷமா நான் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டு 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 எனக்கு பழக்கப்பட்ட பாட்டு. இந்த பாட்டை எல்லாரும் சேர்ந்து பாடலாம். கொயரும் சேர்ந்து பாடுவாங்க. இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னடந்த தெய்வமே. கார்த்திக் பிரதர், ஆனந்தராஜ், அந்த கொயர் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் முன்னாடி வந்து இந்த பாட்டை பாடுறீங்களா? ஒரு பழைய காலத்து பாட்டு தான். இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னாடி நடந்த தேவன், அவரு சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அதை ஒரு உலர்ந்த தரையா நடக்க செஞ்சாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு 2-3 நாள் மழை பெஞ்சிட்டாலே எவ்வளவு சேராயிடும் தெரியுமா? நான் தாம்பரத்துல இருந்தப்ப ஒரு ஹோண்டா ஆக்டிவா பைக் வச்சிருந்தேன். ஒரு 2 நாள் தான் மழை. ஒரு நாள் போகும்போது அந்த பைக்ல மாட்டிக்கிட்டு சேர்ல பைக் மாட்டிக்கிச்சு. இந்த ஜோயல் ரொம்ப சின்ன பிள்ளை, அவனையும் கீழே இருக்க முடியல, பைக்கும் ஓடல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்ப 2 நாள் மழைக்கே எவ்வளவு சேராச்சுன்னா, ஒரு செங்கடல், அந்த செங்கடல்ல ஒரு உலர்ந்த தரையா மாற்ற முடியுமா? அது காயறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? நம்முடைய ஆண்டவர் அந்த செங்கடலை பிளந்து அதுல உலர்ந்த தரையில இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தியாரு. அந்த வழிநடத்தி ஆண்டவர் இந்த 2026ஆம் வருஷம் நமக்காக ஒரு புதிய வழியை, புதிய பாதை,
உண்டாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. ஒரு தடவை கூட போகாத ஒரு புது வழிய நமக்காக உண்டாக்க வல்லமையுள்ள தேவனா இருக்காரு. என் கூட சேர்ந்து இந்த பாட்டு பாடலாமா? ஒரு நல்ல அர்த்தம். இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்னடந்த தெய்வமே, எங்கள் சேனாதிபதியாக எங்கள் முன்னே செல்லுமே. அது மட்டும் இல்ல, சிறந்த சுமத்தத்தை கடந்த தேவன், உலர்ந்த தரையை எங்களுக்காக ஒழுங்கு செய்ய வேண்டுமே. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் கேட்கலாமா? ஆண்டவரே, இந்த வருஷத்துல நாங்க கடந்து போறதுக்கு எங்களுக்காக ஒரு பாதையை, புது பாதையை, உலர்ந்த தரையை எங்களுக்கு ஒழுங்கு செய்யும்படியாய் ஆண்டவர்கிட்ட இந்த பாட்டை ஒரு ஜெபமா பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து இந்த பாட்டை பாடலாம். கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.